சொடலமாடா, எனக்குத்தான் வெயில் கிடையாது, மழை கிடையாது. இந்த சொடல வாசத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீயும் இங்கே மழை தண்ணியில் நனைஞ்சிக்கிட்டு இருக்கியே என்று வருத்தப்பட்ட வெட்டியான் தனக்கு கிடைக்கும் பணத்தில் பாதியை கோயில் கட்டுவதற்காக சேர்த்து வைத்தார். அப்படி அவர் சேர்த்து வைத்த பணம் ஓரளவு சேர்ந்ததும் சுடலை மாடனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்று முடிவு செய்தார். அன்று இரவு பெரும் மழை பெய்ததில் அவர் குடிசை வீடு இடிந்து விழுந்தது. அம்மனைவியும் அவரும் அதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தனர். மனைவி, நீங்க சேர்த்து வைத்த பணத்தில் கட்டலாமே என்றார். ஆனால் அவரோ, இல்லை, இது மாடனுக்கு நான் சேர்த்து வைத்த பணம் என்று பிடிவாதமாக சுடலை மாடனுக்கு ஒரு கோயிலை கட்டினார். அவர்கள் இருவரும் தங்குவதற்கு இடமில்லாததால் கோயில் மண்டபத்தில் இரவு படுத்து தூங்கினார்கள். இப்படியே சிறிது நாட்கள் சென்றபோது அவர்களின் இடிந்த வீட்டை அவர்கள் சென்று பார்த்தபோது அந்த வீடு ஒரு அழகிய வீடாக கட்டி முடிக்கப்பட்டிருந்ததை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். அதை கட்டியது அந்த சுடலை மாடன்தான் என்று ஊரார் அறிந்தபோது அந்த சுடலை மாடனை அனைவரும் வணங்கினர்.